ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் இந்த மாதிரி ஒரு நாடை வந்து அவைலபிள் இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதை வாங்கி இது வந்து நம்ம இந்த ஃப்ரேமில் வந்து சுற்ற போகிறோம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா க்ளூ வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்னர் ரிங் வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இன்னர் ரிங்கில் தான் நம்ம வந்து இந்த நாடாவை வந்து சுற்ற போகிறோம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது இப்படி இருக்கிறத நம்ம வந்து இதுக்கு மேலே வரக்கூடாது. இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இது தள்ளி மறுபடியும் நம்ம ஃப்ரேம் மேலே தான் சுற்றணும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து இதை வந்து இந்த பக்கமாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி கீழேருந்து மேலே எடுங்க. நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து எடுத்து மறுபடியும் இந்த சைட் கொண்டு வரும்போது இதுக்கு மேலே வரணும். இந்த கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும். ஓகேயா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நாடாவை வந்து சுற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் வந்து சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லாக இந்த ரிங் ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணுங்கள். இதோட நான் வந்து இதுக்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. இது ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி கட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. நல்லா நிறைய க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகி வராமல் ஃபுல்லாக ஒரே சைஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து ஒரே சைஸாக வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிளாத் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கும். அப்புறம் வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ.